அப்படியாக 10 வசனங்களை நாம் வாசித்தோம், அதை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியிடம் நமக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 13வது அதிகாரம், ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் என்று பார்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். பாருங்க, கடிந்து கொள்ளுதலுக்கோ கர்த்தருடைய வசனத்திற்கோ ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனான்னா அவன் பரியாசக்காரனா இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கோ தேவனால் கற்றுக்கொண்ட அப்படியே தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கோ அவன் செவி கொடுப்பதில்லை. ஏன்னா அவன் பரியாசக்காரனா போக விரும்பிட்டான். அதனால அவன் செவி கொடுக்கிறது கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானமுள்ள மகனா? யார் ஞானமுள்ளவர்கள்? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களும் ஞானம் உள்ளவர்கள். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்களும் அவருக்கு பயந்தவர்களும் ஞானம் உள்ளவர்கள். ஞானம் அவருடைய வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை உட்கொண்டு அதிலே அப்படியாக ருசிப்பவர்கள் பாக்கியவங்களா இருக்காங்க. அவங்க எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறதா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். அப்படியாக பாருங்க, பிதாவுடைய சித்தத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்ய வந்தார். பிதா சொன்ன எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானமுள்ள மகனா, பிதாவுக்கு ஒரே பிரான குமாரனா இயேசு கிறிஸ்து அப்படியாக தன்னுடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான். ஆனாலும் இயேசுவானவர் அப்படியாக மனித ரூபத்தை எடுத்து அப்படியாக ஒரு மனித குலத்தின் ரட்சிப்புக்காக மீட்புக்காக தேவனுக்குள்ளாக இருந்து அவர் வந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அப்படியாக தன்னைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து அப்படியாக பிதாவுக்கு சமமானதை கொள்ளையடின போலாக எண்ணாம தம்மையே பெருமையாக்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து பிதாவின் சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கடைசி வேளையில கூட பாருங்க, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று அப்படியாக இயேசுவானவர் அப்படியாக தந்தை எடுத்த பிதாவாக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணும்போது பிதாவுடைய சித்தத்தை அவர் அறிந்திருந்தோம். அப்படியாக அந்த வியாகுலும் வேதனைகளை கர்த்தருக்கு அப்படியாக வரப்போறும் பிரச்சனைகளை அறிந்திருந்தபடியால் அப்படி ஜெபம் பண்ணார். ஆனாலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையே இயேசுவானவர் செய்து முடித்தார். அப்படி போல ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறது போல அப்படியாக பிதாவின் சித்தத்தை இயேசுவானவர் செய்தது போல நாமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன குறித்து என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நாம் செய்து ஞானமுள்ள பிள்ளைகளாக கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நிற்போம். மனுஷன் தன் வாயின் பலனால் புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் என்று பார்க்கிறோம். துரோகிகளின் ஆத்மாக்கள் அப்படியாக கர்த்தரை விட்டு பின்மாறி போனவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதவர்கள், கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் பண்ணிவிட்டு அப்படியாக அதுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் எல்லாருமே துரோகிகளாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் திருமண ஒப்பந்தம் செய்யும் போது, நான் உன்னிடத்திலையும் அப்படியாக எல்லா சூழ்நிலையும் ஒன்றாக இருப்பேன் என்றும் எந்த விதத்திலும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றும் அப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே அப்படியாக ஆண்டவர் சமூகத்திலே ஒரு கணவனும் ஒரு மனைவி என்ன பண்றாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த உடன்படிக்கையை இந்த வாழ்நாள் முழுதும், அதாவது அவங்க என்னைக்கு உடன்படிக்கை பண்ணாங்களோ அந்த நாட்கள்ல இருந்து அவங்க மரிக்கிற நாட்கள் வரும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாட்கள் வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை அவங்க மரிக்கிற நாட்கள் வரையும், ஒருவேளை அவர்களுக்கு மரிக்கிறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அவருடைய வருகை நாட்கள் வரைக்கும் அந்த உடன்படிக்கையை அவங்க கைகொண்டு நடக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு அப்படியாக அதை கைகொண்டு நடக்கிற அதுக்கு அவங்க காணப்படணும். அப்படி காணப்படுறவங்க உண்மை உள்ளவங்க. அப்படி காணப்படாம அந்த வாழ்க்கையில தாறுமாறாகவும் தான் சுய இச்சைகளுக்கும் மாம்சமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து அந்த ஒப்பந்தத்துல இருந்து விலகி போறவங்க என்ன பண்ணுவாங்க, துரோகிகள்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளாய் அப்படிப்பட்ட துரோகிகளாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் மணவாளனாய் அப்படியாக அவரே நம்முடைய மீட்பராய் அவரே நமக்கு இரட்சகராய் அவரே நமக்கு எல்லாமா இருக்கும்படியாக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய அவரை நாம் என்ன பண்ணியிருக்கோம், முழு உள்ளத்தோடு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அப்படியாக அவருடைய பிள்ளையாயிட்டோம். அவருடைய பிள்ளையை ஆன பிறகு நாம் விட்டு வந்த பாதைகளையோ அந்நிய தெய்வனுடைய பாதைகளையோ நாம் கைகொண்டு நடப்போமானால் நாமும் துரோகிகள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் அப்படி நடவாதபடிக்கு, துரோகிகளா இராதபடிக்கு, துரோகிகள் எப்போதும்
தொடர்ந்து அதை நீதியின் பாதை நிற்பதில்லை, அவன் வெளியில ஓடிடுவான் என்று பாதிக்கணும். அப்படிப்பாக எல்லா இடத்துலையுமே சில தவறுகள் குறைகள் இருக்க தான் செய்யும். அது என்ன இடத்துல உங்க இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்ம இடத்துல என்ன துரோகம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம செய்கிறோம், நமக்குள்ள என்ன நாமும் கர்த்தருக்கும் உள்ள உடன்படிக்கை வைத்திருக்கிறோம், அந்த உடன்படிக்கையில எந்த இடத்துல நம்ம மீறி நடந்திருக்கோம், எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கோம் என்பதை நம்மளை நிதானித்தறிந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ளும்படியாக தேவன் நம்மளுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் அப்படியாக வாலிபன் தன் எதனால் சுத்திகரித்துக் கொள்வான், கர்த்தருடைய வசனத்தில் தானே என்று பார்க்கிறோம். அப்படிப்பா கர்த்தருடைய வசனத்தினால் நாம் மீண்டும் நம்மை சரி செய்து கொண்டு அப்படியாக உடன்படிக்கைக்கு பங்குள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் உண்மை உத்தமத்தோடு அந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்து சரியாய் நடப்போம், நீதிமானாக நடந்து கொள்வோம், துரோகம் இல்லாத வாழ்க்கை கர்த்தருக்கும்பாக வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உடல்களை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வீணான வார்த்தைகளை பேசினா அது கலக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். வாயை எங்க திறக்கணும் எங்க திறக்கக்கூடாது என்று நாம் கர்த்தரை கேட்டுக்கொண்டு சில விஷயங்களை பேச வேண்டும். பாருங்க, இயேசுவானவர் பிடிபட்டு விட்டார், இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அநேக இடத்துல பேசவே இல்லை, சில காரியங்களுக்கு மாத்திரம் தான் பேசுகிறார். அப்ப என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்றதை தேவநாயகத்தை அதிகமா அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே நாமும் எந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்பதை கரெக்டாக அறிந்து தேவையான இடங்களில் மட்டும் நாம் பேசுவோம், தேவையில்லாத இடங்களில் பேசாமல் நம் நாவை காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவையில்லாத இடங்களில் பேசாமல் நம்ம நாவை காத்துக்கிட்டாவே அநேக பிரச்சனைகளுக்கு நாமும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் விடுதலையாக்கப்படுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று பார்க்கிறோம். மாறுபாடுள்ள நாவு இருக்கக்கூடாது, சொன்னபடி செய்யணும். இதை செய்கிறேன் அல்லது செய்யலை, முடியும் அல்லது முடியாது, இப்படி நாம் எந்த முடிவுலையுமே கவனமாய் நாம் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது முடிஞ்ச அளவு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் அல்லது செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. ஆலயத்துக்கு இந்த இடத்துல ஜெபம் பண்ண அவங்க ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார் என்றால் நாம் அந்த குறித்த வேலையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம கர்த்தருடைய நாம் அதை தொழுது கொள்வோம். அது மாத்திரம் சில பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் சில நான் இந்த காரியங்களை கர்த்தருக்கு செய்தால் நான் இந்த காரியங்களுக்காக இந்த பொருத்தனையை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் அந்த பொருத்தனை செய்யாதபடி இருக்கக்கூடாது. அது மாறுபாடுள்ள நாவாக இருக்கிறது. ஒருத்தரத்துல ஒரு காரியம் சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறது மாறுபாடுள்ள நாவா இருக்கிறது. அப்படிப்பட்ட நாவுகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நேர்மையாக நடக்க நாம் முயற்சிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, மூடன் பாருங்க, தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் வேகு. கடிந்து கொள்வது அதாவது தகப்பனும் அப்படியே தாயும் சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் போய் நடக்கிறவன் என்ன பண்ணா வேகையா இருக்கிறான். தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடக்காத படம் மூடன் என்று பார்க்கிறோம். அவனுக்கு இது இன்னைக்கு சரியா இருக்கும். தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடக்காம போறது அது எனக்கு சரியா இருக்கலாம், இன்னைக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா அது காலப்போக்கில் என்னோட மூடத்தனமான பார்வைக்கு என்னை கொண்டு போறதா இருக்குது. அது போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்களுக்கு அவர் புத்திமான்களா இருக்கிறாங்க. தேவனுடைய வழியை விட்டு அவருடைய வார்த்தையை விட்டு விலகி நடக்கிறவங்க அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. அதன் மூடனுடைய வழி, பொல்லாத வழி, பாவ வழி, அதாவது உலகத்தின் வழிக்குள்ள போயிட்டு இருக்கோங்கிறது தெரியாது. அது ஒரு காலங்களில் கர்த்தருடைய வருகையை தெரிஞ்சு பெறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இவ்வளவு காலம் நாம் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறோம் என்று விசுவாசிச்சிருக்கோம். ஆனாலும் நாம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கல, நாம நம்ம சுயகாரியங்களுக்காக நடந்திருக்கோம் அப்படின்றத அந்த காலத்துல புரிய போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் நாம் எந்த வழியில் நடக்கிறோம், மூடனுடைய வழியில் நடக்கிறோமா, கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா, புத்திமானுடைய வழியில் நடக்கிறோமா என்பது என்று யோசித்து அது வேதத்தோட வசனத்தோடு ஒத்துதான் நம்மளோட வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடும் இருக்கா, இல்ல வேதத்தின் வசனத்துக்கு ஒற்று போகாம நமக்கு பிரியமான நம்ம வாழ்க்கையும் நம்ம செயல்பாடு இருக்கா என்பது நாம் நமக்குள்ள நிதானித்தறிந்து வேதத்தின்படி வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்குடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. பாருங்க, நீதிமான் நாம் காணப்படும் போது பொக்கிஷம் உண்டு. இந்த பொக்கிஷம் என்னன்னு கேட்குறீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர். யார் நீதிமான் நடக்கிறாங்களோ அவங்க கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. நாட்டிலே அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பணம் சம்பாதிக்கிறோம், பேர் சம்பாதிக்கிறோம், அநேக ஜனங்களை சம்பாதிக்கிறதா ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு இருக்கிறாரோ அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது தான் எந்த சூழ்நிலையும் நம்மோடு இருந்து நம்முடைய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். நம்ம தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது ஆவியானவர் மாத்திரம் தான். நம்ம சுயமா நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணும்போது தான் எது நீதி, எது அநீதி, எது பாவம், எது பரிசுத்தம், எதுல நம்ம நடக்கணும், எதுல நடக்கக்கூடாது, எது பேசணும், எது பேசக்கூடாது என்ற அந்த புத்திமதியை ஆவியானவர் தான் நமக்கு போதிப்பார்.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையில அநேக ஆசீர்வாதம் உண்டு. அது இருதயத்துக்கு ஏற்றது. அப்படியே ஜீவனுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை தேடும்போது தேவ ஆவியான நமக்குள்ள பேசுவார், நம்முடைய இருதயத்தை தேற்றுவார். நம்ம எவ்வளவு கலக்கமாக கஷ்டமாக போராட்டமா வந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது ஆவியான இறங்கும் போது எல்லாவித போராட்டமும் கலக்கமும் துக்கமும் துயரமும் அப்படி ஓடி போயிடும். நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு மிகுந்த சொத்து, மிகுந்த எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலுள்ளதாக. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. அப்படியாக நீதிமானுடைய வீடு, இது சரீரமாகியது, அதான் நம்ம வீடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலுள்ளதாக. நீங்களே நான் தங்கும் ஆலயம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்ப நீதிமானாய் நம்முடைய சரீரமாகிய பொக்கிஷத்திலே இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நல்லா இருதயத்தில் பத்திரமா பார்த்துக்கணும். அப்படியாக அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அப்படியாக எனக்கு படிக்க தெரியாது, ஆனாலும் ஆண்டவரே நம்முடைய வசனத்தை இருதயமாக கற்பனையில் எழுதுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. நல்ல ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இருதயத்தில் கற்பனையாக அப்படியே இருதயமாக கற்பனைகளை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எழுதி அப்படியே இருதயத்தில் பதித்து கொண்டு அப்படியாக வேத வசனங்களை தியானித்து தேவ ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணத்தக்கதாய் நாம் தேவ சுத்தம் செய்வோம். நீதிமானுடைய பொக்கிஷமாக நாம் இருப்போம். நீதிமானுக்கு அப்படியாக பொக்கிஷம் உண்டு. பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, வல்லமை உண்டு. அவருடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாற்றுகிற ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. துன்மார்க்கக்கூடிய வருமானத்துக்கு துன்பம் உண்டு. அவன் என்ன சம்பாதிச்சாலும், துன்மார்க்கு என்ன சம்பாதிச்சு எவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு வீரை கட்டியிருந்தாலும் அப்படியாக அது துன்பமாக தான் வரும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல என்று பார்க்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்குமா? அறிவு என்ன பண்ணுமா? இறைச்சிட்டே இருக்குமா? மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்குமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஆவியானோட அபிஷேகத்தினால ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு ஞானம் கிடைக்குது. ஞானத்தை தராரு, தெளிவை கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு, அரவணைப்பை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்குறாரு. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு பலமுள்ள மனுஷனா இருப்பான். நாம பலவீனப்பட்டிருக்கப்ப அந்த பலமுள்ள மனுஷன் போய் ஆவினால் நடந்து ஜெபம் பண்ற பரிசுத்தாவியால் நடத்தப்படுற ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கும் போது அவரோட வாயிலிருந்து வர்றது என்னப்பா இருக்கும்? ஒரு பலமுள்ள வார்த்தையா இருக்கும். அப்படியாக அறிவை இறைப்பானாம். நல்ல காரியங்களை, நல்ல வசனங்களை ஆண்டவர் தேடி வர ஜனங்களுக்கு நற்காரியங்களை அதே தேவனுக்கு பிரியமானவர்களை சொல்லி தந்து அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துறான். அவனோட உதவிகள்ல இருந்தான் அறிவு இறைக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அறிவு என்ன? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனங்கள். இருதயம் அப்படியே கொள்ளாத அப்படியே சிந்தையோடு அல்லது பலவீனப்பட்ட இருதயத்தோடு வர ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, அந்த அறிவை இறைக்கிறது, அந்த ஆத்மாக்களை தேற்றும் போது அது அந்த ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. பாருங்க, துன்மார்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம அநேக பலிகளை செலுத்துறோம். நம்மளோட பலிகளெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வான்னு நினைச்சிட்டு இருக்கோமா? கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக பரிசுத்த பலியை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். பாருங்க, ஒரு பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க போறாங்க அப்படின்னா நான் காணிக்க 1 லட்சம் சர்ச்சைக்கு கொடுத்துருக்கேன், 10,000 ஆண்டர் கொடுக்குறேன். எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறீங்க? நம்மளோட உழைப்பு இருக்கா? நம்ம வேற சொல்லி சம்பாதிக்கிறோமா? அல்லது துன்மார்க்கன் வட்டி வாங்கி அந்த வட்டியிலிருந்து காணிக்க போடுறோமா? துன்மார்க்கன் வட்டியை பணத்தை வாங்கி வட்டி பணத்தில் போய் காணிக்க போடுறது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. வட்டிக்கு விடாதீங்க, வட்டி வாங்காது. வட்டியில ஒரு காணிக்க கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல வட்டி பணத்தை வாங்கிட்டு ஒரு காணிக்க போறதா தயவு செஞ்சு போடாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. உங்க உழைப்புல நீங்க கைட்டு வேலை செஞ்சு அதுல ஆண்டவருக்காக ஒரு ரூபா போடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களால முடிஞ்சது போடுங்க, பிரச்சனை கிடையாது. 10,000 போடணும், 1 லட்சம் போடணும் அவசியம் கிடையாது. 1 ரூபா போட்டா கூட பரவாயில்ல. 7 விதி என்ன போட்டாங்க? 2 பைசா போட்டாங்க. அப்ப அந்த அவங்கள்ட்ட இருந்ததே அவ்வளவுதான். அதையும் தூக்கி கர்த்தருக்கு முன்பாக போட்டாங்க. அதுதான் ஆண்டவர் மெச்சிக்கிட்டாரு. ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான், அவன் என்னதான் தேவாலயத்துக்கு துன்மார்க்கமா சம்பாதிச்ச பணத்துல தேவாலயத்துக்கோ தேவனுக்கோ செய்யறதா சொல்லி அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தரை ஏத்துக்க மாட்டார். அது அருவருப்பானது. நாமோ நீதிமானாய் நடந்து கர்த்தருக்கு உண்மை உத்தமமா காணிக்க செலுத்துவோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். பாருங்க, செம்மையானவர்களின் ஜெபம் தான் அவருக்கு பிரியமா, பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமாய் நடந்து. நமக்கு உபத்திரம் வரும், போராட்டம் வரும், அடுத்த நம்ம கேவலமா பேசும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உறுதியா கர்த்தருக்கு உண்டானிக்கணும். நமக்கு எதிராக 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் நம்ம கர்த்தருடைய வசனத்துல உறுதியா தடுத்திருக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், சோதனை வந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாருக்கும் பார்த்து இன்ன வரைக்கும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனை போராட்டம் தான் போயிட்டு இருக்கு, சோதனை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. கைவிடவே சூழ்நிலை போல காட்டும். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாம இந்நாள் வரை எங்களை போஷித்து நடத்திக்கிட்டே இருக்காரு. நாங்கள் அதுக்கு தகுதியானவரே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவருடைய கிருபையினால
போஷித்து நடத்திட்டே இருக்கார். சத்தியத்துக்குள்ள நடந்து வைக்கிறாரு, அவரோட ஆசீர்வாதத்தை நிரப்புறாரு, தேவையில சந்திக்கிறாரு. அப்படி போல நாம் என்ன பண்ணுவோம்? அப்படி போல தேவனுக்கு பிரியமாக நடந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணணும். நாம நமக்காக மட்டும் ஜெபிக்க பண்ணக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், இது மட்டும் கிடையாது. இந்த தேசத்துல ஜனங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். இந்த ஜனத்துல முக்கியமா இந்த பட்டணத்துல இருக்க ஜனங்கள், துவாக்குடி பட்டணத்துக்காக யார் கர்த்தருடைய சமூகத்துல துவாக்குடி பட்டணத்துல ஜனங்களுக்காக ஜெபம் பண்றோம் சொல்லுங்க? நம்ம இருக்கிற இந்த ஊர்ல இருக்க அநேக ஜனங்கள் இருக்காங்க. இந்த ஜனங்களை ரட்சிக்க பண்ணணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்த பண்ணணும். இதோ இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவர் எப்போ வருவாரு அப்படின்னு நாளுக்கு தெரியாது. நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு 4 ஆத்மா ஆதாயப்படுத்த முடியுமா? எந்த ஆத்மாவிட்ட போய் நம்ம சொல்றோம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? எந்த ஆத்மாவை கர்த்தருக்குள்ள நடத்துறோம்? எந்த ஆத்மாவை வந்து எந்த ஆத்மாவுக்கு முன்பாக நான் கர்த்தருக்கு முன்பாக சரியா நடந்து என் நடக்கையின் மூலமா எந்த ஆத்மாவை நான் சரி பண்றேன்? எந்த ஆத்மாவை ஆண்டவருக்கு முன்பாக கூட்டு சேர்க்கிறேன்? இதெல்லாம் நான் எனக்குள்ள கேட்கிற கேள்வி, நமக்குள்ள கேட்கிற கேள்வி. நாம ரசிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். குறிப்பா நமக்குள்ள ஒரு காரியம், இந்த தேசத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்கான கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அவர் எல்லா ஜனத்துக்கான கடவுள், எல்லா ஜனத்துக்கும் ரட்சகர். கிறிஸ்தவங்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நல்ல மெய்ப்பன். அவர் பரலோகத்தில் சேர்க்கிற ரட்சகர். ஆக முதல்ல அவர் இந்துக்களோ முஸ்லீம்களோ எந்த மதத்தாரா இருந்தாலும் அவங்களுக்கு அவர் ரட்சகர். எல்லா ஜனத்தின் பாவங்களுக்காக தன்னை ஜீவபலியா ஒப்பு கொடுத்த ஜீவாதிபதி, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் இந்துக்கா இருந்தாலும் கிறிஸ்தவங்களுக்காக முஸ்லீமாக இருந்தாலும் எந்த மதத்துக்கும் அவர் தான் ரட்சகர், எல்லா ஜனத்தின் ரட்சகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆதலால் அந்த ரட்சகருக்கு முன்னாடி சாட்சியா நிற்போம். துன்மார்க்கருடைய காரியங்களை விட்டு நம்ம விலகுவோம். செம்மையானதா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் போய் நம்ம நடந்து அநேகருக்காக ஜெபம் பண்ணுவோம். முதல்ல நம்ம வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்மளுடைய ஊர்ல இருக்க ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டா, நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டா தேசம் ஆஸ்வதிக்கப்படும், தேசம் ரட்சிப்புக்கான. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையே அவர் நேசிக்கிறார். நீதியை பின்பற்றுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனை அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கு. பாருங்க, ஒருத்தனுக்கு வழியை விட்டு அவன் விலகுறானா, அவனுக்கு அவன் என்னதான் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிச்சாலும் அவனுக்கு கடுப்பா தான் வரும். அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான், வழியை விட்டு விலகி நான் என்னோட இஷ்டப்படி தான் நடக்க போறேன், நீ என்ன சொன்னாலும் செவிடங்காதுல உன்ன சங்கு தான் அப்படிதான் நீ சொல்ற, நான் கேட்பேன். அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன பண்றோம், அவன் அப்படிதான் இருப்பான். வழியை விட்டு விலகுறவனுக்கு என்னதான் முதி சொன்னாலும் அது விசனமா தான் இருக்குமா. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் பாருங்க சாவான்னு வாசிக்கிறோம். சாவான நம்ம ஆத்மா வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு புரிஞ்சு தனியாக ஒரு காட்டில் போயிட்டு இருக்கும். அப்படி போகக்கூடாது. ஆத்மா சாகக்கூடாது. சரீர சாகுன்னு சொல்ல வரல, ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா எப்படி செத்துருவோம்னா, ஆதாமு ஏவாள் என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்யாத வரைக்கும் ஆதாமு ஏவாள் தேவனோடு சஞ்சரித்தாங்க. பாவம் செஞ்ச உடனே ஆதாமு ஏவாளும் தான் நிர்வாணமா இருக்கிறத உணர்ந்தாங்க. அது வரைக்கும் உணரவே இல்லை. அவங்க பாவம் செய்யாத வரைக்கும் தேவனோடு உறவுல இருந்தாங்க. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் நிர்வாணின்னு உணர்ந்தாங்க. தேவனோட ஐக்கியத்தை விட்டு அவங்க விலகிட்டாங்க. அப்ப வேற ஒரு வழி ட்ராக் உண்டாயிடுச்சு. அதுதான் அந்த ஆத்ம மரணம். அப்படி போல நமக்குள்ள கர்த்தரை விட்டு விலகுகிற எந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே சொல்றாங்க, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சின்ன சின்ன பாவம் போராடி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அதை நாம மேற்கொள்ள விடக்கூடாது. நம்ம தான் அதை மேற்கொள்ளணும். எந்த பாவம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த இச்சை வந்தாலும் சீப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம துரத்திட்டு நம்ம சத்தியத்தில் நம்ம நடப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. அதனால நாம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். புத்திமான்களாய் தெரிந்த புத்தியுள்ளா இருப்போம். ஆவியானவர் நம்முடைய ஆராதனைக்கு அதிகமாய் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வரப்ப நாம் அங்கே இருக்கணும். தேவ பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இனி வரும் காலங்களில் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபம் பண்ண வாஞ்சியா இருப்போம். தேவ ஆவியானவர் ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் போது வருகிறாரு. அதனால் வருகும்போது நாம் அங்கே காத்திருந்து அவரை பெற்றுக்கொள்வோம். அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்பதாக ஜாக்கிரதை உள்ளா இருப்போம். நாட்களில் இந்த வசனத்தை குறித்து பேச முடியாது. தேவனாய கர்த்தர் கிருபையளித்தபடியாக கர்த்தரை அதிகமாக சோதரத்து நன்றி செலுத்திக் கொள்கிறேன். பேசின வார்த்தைகள் அதிகமாகவோ குறைவாகவோ எதுவும் பேசியிருந்தால் கர்த்தர் தயவு அடியை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கொடுத்த சாட்சி தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறேன். ஆமாம்.